அனைவருக்கும் வணக்கம். அகத்தம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி காண உள்ளோம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் தூய என்று சொல்லலாம். தூய என்ற சொல்லுக்கு தூண்டுதலில் யதார்த்த புனிதமாகட்டும் என்று நாம் கூறலாம். உங்கள் இதயம் பெரிதாகவும் அன்பாகவும் தன்னலமற்றதாகவும் வளரட்டும். உங்கள் செல்வாக்கும் வெற்றியும் சிறந்ததாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். தூய்மையான மற்றும் தன்னலமற்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் தூய்மையும் மற்றும் நம்பிக்கையின் நோக்கம் ஒன்றிணைந்து உயர்ந்த ஆற்றலுடன் நீடித்த வெற்றிகரமான கூறுகளிலிருந்து நீங்கள் உருவாகி வளரலாம். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் எந்த நேரத்திலும் உங்கள் வளங்களை எவ்வாறு கணிப்பது மற்றும் அவற்றை ஒருமுகப்படுத்துவது என்பதை நிலையான பயிற்சியின் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் என இந்த ஆங்கில சொல்லில் கூறியதை தங்களிடம் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துள்ளோம். இவை ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் தங்களிடம் பயந்து கொள்கிறோம். What he says on August 17th in acrostic speech, we can say pure. Pure in the sense practice useful resources efficiently. And say it in acrostic speech. In the content, what he says, let your heart grow larger and loving and unselfish, and great and lasting will be your influence and success. Let your heart grow larger and loving and unselfish, and great and lasting will be your influence and success. Cultivate a pure and unselfish spirit, and combine with purity and faith, singleness of purpose, and you are evolving from the elements, enduring success of greatness and power. Learn by constant practice how to husband your resources and to concentrate them at any moment upon a given point. In single word, you can say pure. Practice useful resources efficiently on the day August 17th, book in the book of meditations for the along our daily process. தமிழில் ஒரு சொல்லில் கூறலாம் தூய தூண்டுதலில் யதார்த்த புனிதமாகட்டும். நமது பயிற்சியை அவ்வாறு நாம் தூயதாக செய்வோம் என கூறி இன்றைய ஆகஸ்ட் 17 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.